ஐயப்ப மலையில வாபர் சாமின்னு ஒரு சாமி இருக்கு, முஸ்லிம் சாமி இருக்கு. அங்க போயிட்டு தான் ஐயப்ப மலைக்கு மேல போவாங்க. ஐயப்பனும் வாபர் சாமியும் கூட்டாளி. அந்த மதச்சார்பற்ற உணர்வுங்கிறது கதைகளிலேயே ஊட்டப்படுது, அந்த கோவில் மூலம் தெரியப்படுது. ஆகவே கேரளாவில் இருக்க வரைக்கும் ஐயப்பன் தோழர் ஐயப்பனா தான் இருப்பாரு. அவர் நிச்சயமாக புரிதலுக்காக தெரியாம நான் தெரிஞ்சுக்கதான் கேட்கிறேன். இந்த வாவர் சாமி மசூதிக்குள்ள பெண்கள் எல்லாம் போயிட்டு வந்துடுறாங்களா? அங்க ஆண் ஐயப்ப பக்தர்கள் இதுவரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயப்ப மலைக்கே போக முடியல. ஐயப்ப கூட்டாளி இடத்துக்கு எப்படி போவது அதெல்லாம் நமக்கு தெரியல. தெரியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதி கொடுக்கும். தமிழ்நாட்டில இருந்து பெண்கள் போனா வாவர் சாமி ஐயப்பனுடைய தோழர் வாவர் சாமியோட மசூதிக்கும் அழைத்து சென்று இதே பாதுகாப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு கொடுக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. இல்ல நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. உச்ச நீதிமன்றத்தில் பினராயி விஜயனுடைய பிடிவாதம்ங்கிறாரு. நீங்களா ஒரு புது பிரச்சனையை உருவாக்குறீங்க. அதுக்குதானே? இல்ல அப்படி உருவாக்காதீங்க. ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஒரு பெண் பக்தர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. ஒரு பெண் பக்தர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. வேண்டாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நான் மக்களுடைய உணர்வை நாங்கெல்லாம் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். மக்களுடைய அந்த ஆன்மீகம் இல்ல ஐயப்ப சாமிய இல்ல ஹரி இங்க பாருங்க, ஐயப்ப சாமிய நீங்க கடவுளா பாக்குறீங்க, நாங்க மக்களினுடைய உணர்வா பாக்குறோம். அவ்வளவுதான். அந்த உணர்வுடைய அங்கம் தான் வாவர் சாமி மசூதிக்கு போயிட்டு அப்புறம் மேல போனோம் அப்படின்னு. அது ஆண் பக்தர்கள் போயிட்டு இருந்தாங்க. பெண் பக்தர்களுக்கும் நீங்க உத்தரவாதம் படுத்துவீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. Because when it comes to right to worship, it is. நீங்க புது பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் நான் சொல்றேன். நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க.